போதும்டா சாமி இதுக்கு மேல முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல என்னென்னலாம் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா I'm sick of அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட பொய்யோட எனக்கு போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. I'm sick of your lies. I'm sick of your lies அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது இந்த ஜாபோட எனக்கு இப்படியே பார்த்து இந்த வேலையோட எனக்கு முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. I'm fed up with this job அப்படின்னு சொல்லலாம். இதே இது போதும்னு ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்றத, ஃபார் எக்ஸாம்பிள், அவளுக்கு ரொம்ப காலமா இந்த ப்ராப்ளமோடயே வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு பாவம் போதும்னு ஆயிடுச்சு. She has been living with this problem for years. She had enough அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே இது எனக்கு இந்த ப்ராப்ளத்தோட இந்த ஃபைட்டோட ரொம்ப முடியல, போதும்னு ஆயிடுச்சு அப்படின்றத I'm weary of these silly fights அப்படின்னு நம்ம சொல்லலாம்.